ஹலோ, யார் பேசுறீங்க? ஓ! வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க. யாரு? என்ன? விஜய் சாரா? பாப்போம் நாங்க பேசிக்கிறோம். உங்களுக்கு தாரதா? இந்த மாதிரியா? அப்படின்னு சொல்லி. ஒ கால் ஒண்ணு முக்கியமான கால் வருது சார். கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. முக்கியமான சொல்றேன் நான். அது இங்க நம்மட ப்ரோ ஒரு ஆள் வந்திருக்காரு. சொல்லுங்க. உங்களோட பேசக்குள்ள கை கால்லாம் நடுங்குதுவா எனக்கு? ஓ! அப்படி பெரிய ஆள் ஒண்ணு நில்லுங்க. விஜயா அண்ணா? சொல்லுங்க. சரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட் பொடியன் வந்திருக்கான். பொறுங்க உங்களை விட எங்கட ஃப்ரெண்ட் பொடியன் முக்கியம் தானே. பிறகு அவர் கோவிச்சிடுவாரு. உங்களை தேடி வரணும், நான் பிளைட்ல வரணும், கப்பல்லயும் வரலாம். அப்புறம் கப்பல்ல வரக்குள்ள கச்சத்தீவு தாண்டி தான் வரணும். கச்சத்தீவு பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க சாமத்துல படுக்கிறவங்க கனவுல எல்லா பேரும் குழந்தை பிள்ளைங்க எல்லாரும் வாயிலையும் கச்சத்தீவு தான் போய்கிட்டு இருக்கு. நம்மட சொத்தை கேட்டா எப்படி ப்ரோ தாரது? சரி நான் ப்ரோ வந்துட்டாரு. உங்களுக்கு நான் இரவைக்கு கோல் ஒன்று பண்றேன். ஓகே ஓகே தேங்க்ஸ். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ப்ரோ எனக்கு நம்ப மாட்டீங்க. யார் கோல் எடுத்தேன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. யார் சொல்லுங்க. நம்ம நடிகர் விஜய் எடுத்தாருவா. இல்ல நான் புழுகல்லவா, நான் புழுக அடிச்சு பெருமைக்கு செல்லல. இந்த பாருங்கவா நம்பரை பாருங்கவா, நம்பாட்டி எப்படின்னு பாருங்க. எத்தனை நம்பர் இருக்குது எண்ணி பாருங்க. எத்தனை எண்ணுங்க பாப்போம். தமிழ்நாட்டு நம்பர் தான். எத்தனை இருக்குது சொல்லுங்க. 1 2 3 4 14 தான். அப்ப பாத்தீங்களா நம்புறீங்க. விஜய் சார் தான் கோல் பண்ணி அவர் கேக்குறாரு. அந்த பிரச்சனை கச்சத்தீவு அதான் எப்படியாவது பேசி தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த வீடியோல இப்ப போகுதானே ட்ரெண்டிங்கா கச்சத்தீவு தானே போகுது. அதான் சொல்லி கேக்குறாருவா. எப்படிவா குடுக்குறது? அது சரி. இப்ப நாங்க கச்சத்தீவு தாங்கன்னு சொல்லி கேட்டாரு. என்ன செய்யறது? இப்ப குடுப்போமா குடுக்கலாமா நீங்க சொல்லுங்க. நம்ம கச்சத்தீவு எங்க ஒருக்கா காட்டுங்க மக்களே பாருங்க. அதான் கச்சத்தீவு. இது அந்தா தெரியுது. அந்த எரும மாடு போகுதானே அதுக்கு பக்கத்துல இந்த இருக்கிறது கச்சத்தீவு. சுத்தி வளைச்சிக்கிற என்ன தவிர எல்லாம் கடலா? அப்ப இதுக்கு என்ன பேர்? கடல்ல தாவரம் வளைச்சிக்கிறேன். அக்கறை அக்கறை. ஆகவே கச்சத்தீவு இங்க இருக்குது. அதை எழுதி கொடுத்துட்டாங்களே 1974ஆம் ஆண்டு நினைக்கிறேன். எங்களுக்கே தந்துட்டாங்களே எழுதி. எப்படி கிஃப்ட தந்துட்டு கேக்குற நல்ல வேலை தானே. விஜய் ப்ரோ நாங்க அவருக்கு சொல்லுவோம். விஜய் ப்ரோ உங்களோட படம் எல்லாம் நாங்க விரும்பி பாக்குறதானே. போக்கிரின்னா சும்மாவா, கில்லினா சும்மாவா விரும்பி பாக்குறது. இப்ப உங்களோட பேன்ஸ் இல்லாம ஆக போறீங்க ஸ்ரீலங்காவில. என்னவா நீங்க கேட்காதீங்க. ஸ்ரீலங்காவே ஒரு சிறுஸ் தானே. சொல்லுங்க. ஸ்ரீலங்காவே ஒரு சின்ன ஒரு தீவு. அதுக்குள்ள ஒரு தீவுக்குள்ள ஒரு தீவு. அதே எங்கட நாங்க எங்க போறது? நம்ம நாட்டு மக்கள் மீனவர்கள் எங்க பாத்தீங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு விருப்பம் இல்லதானே? பாத்தீங்களா நாங்க நேசிக்கிறோம் எங்கட நாட்டை. நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ உங்களை நாட்டை அது போல எங்கட தாய் நாடு எங்களுக்கு பெருசுதான். நாங்க நேசிக்கிட்டே இருக்கிறோம். கேட்காதீங்க பிளீஸ் ப்ரோ. நீங்க சாப்பாட்டை கேளுங்க. வேற சொல்லுங்க ப்ரோ. மட்டும் கேட்காதீங்க. கேளாது ப்ரோ. நீங்க அந்த கதையை விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு போடுவாங்க. ஓட்டு போடுவாங்க. நல்ல பாணியில போங்க. மக்கள்கிட்ட நேரடியா ஓட்டு போட சொல்லி கேளுங்க. ஓகே சரி. அப்ப நாங்க போவோம். நான் இரவைக்கு அவருக்கு கால் பண்ணவா? நீ சொல்லுவோம். ஓகே விஜய் நாங்க இரவைக்கு கால் எடுப்போம். சரியா நீங்களும் பக்கத்துல ஈக்க வேணும். சரியா ஓகே நாங்க போவோம். சரி.